EV Craze. இன்னைக்கு நம்ம சென்னை Craze சென்டர்ல இந்த EV அப்படின்ற ஒரு பிராண்ட் எக்ஸ்போ நடக்குது. ஸோ இந்த எக்ஸ்போக்குள்ள போய் என்னென்ன இருக்கு எக்ஸ்போ பண்ணலாமா? கம் லெட்ஸ் கோ. So guys, this is our registration counter for the visitors. So once again, welcome you all to our grand EV show. Hi sir. Hey guys, இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா Sltl அப்படின்ற குரூப் அப்படின்ற ஸ்டால்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டால்ல என்ன சொல்றது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் என்னென்ன ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் அப்படின்றது நம்ம சார் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். மேம் குட் நேம் ப்ளீஸ். என் பேர் வந்து கண்ணன். ஹாய் கண்ணன் சார். ஸோ நாங்க வந்து EV Craze அப்படின்ற சேனல்ல வந்திருக்கோம். ஸோ உங்களோட SLT குரூப் அப்படின்னா என்ன ப்ராடக்ட்ஸ் கொண்டு பண்றீங்க அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க சார். இந்த SLTL குரூப்ங்கிறது வந்து சஜானந்த் லேசர் டெக்னாலஜி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இது வந்து 34 இயர் ஓல்டு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து லேசர் இண்டஸ்ட்ரி நாங்கள் வந்து பண்ணோம். ஸோ இந்த கம்பெனில வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து மார்க்கெட்டுக்கு என்ன வேணும் இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் டெவலப்மெண்ட் பண்ணி அது மூலியமா அது ஸ்டார்ட் மேக்கிங் ப்ராடக்ட்ஸ். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தா ஒரு 80s வந்து இந்த டைமண்ட் ப்ராசஸிங் அப்படின்னு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இன்னைக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து வந்தது காரணம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி இன்னோவேட்டர் யாரும் பாத்தீங்கன்னா சேர்மன். ஸோ வந்து 80s வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் வந்து கட் பண்றதுக்கு டென்ஷன் கார்டு டூல்ஸ் கட் பண்ணாங்க. கட் பண்ண முடியாது, பிரேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கட் பண்ற அந்த டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஒரு 8 மாசம் ஆகும் ஒரு டைமண்ட் பண்றதுக்கு. So the chairman வந்து brought a laser cutting solution in diamond in 80s. அதனால நீங்க வந்து 8 days பண்ண முடியும் diamond. So அப்படியே கம்பெனி வந்து ஃபார்ம் ஆனது. Then in 90s we came to industrial sector. Industrial sectorல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து laser marking, engraving, அப்புறம் வந்து cutting applications, welding applications, cladding, hardening, metal non metal applications நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இந்த டீம்ல வந்து இப்போ EVங்கிறது வந்து ஒரு பெரிய நியூ ட்ரெண்ட். It was like no whole industry wants EV solution. இந்தியாவில் வந்து இன்னைக்கு தேங்க்ஸ் டு டாடா, தேங்க்ஸ் டு ஏத்தர், ஓலா, இதெல்லாம் வந்து pioneer in EV industry guys who brought that system in the country. ஸோ அதை வந்து பார்க்கும்போது நான் லேபர் சைட்ல வந்து கட்டிங் அப்ளிகேஷன், ஸ்லிம்மிங் அப்ளிகேஷன்ஸ், ஒரு வெல்டிங், அதாவது இந்த செல்ஸ் வரும். அந்த செல்ஸ்லாம் வந்து ஒரு பேக்ல பண்ணி ஒரு 2 செல் வைப்பாங்க. ஒரு செல் இல்லை எந்த செல்லு அந்த மாதிரி அதை வந்து ஒவ்வொரு செல்லும் கனெக்ட் பண்ணணும், டெர்மினல் வச்சு கனெக்ட் பண்ணணும். இந்த டெர்மினல் கனெக்ஷன் வந்து வெல்டிங் யூஸ் பண்றோம். அதே மாதிரி வந்து போர்ட் பேட்டரிம்பாங்க. போர்ட் பேட்டரின்ட்டு போர்ட் பேட்டரியில வந்து ஒரு ஷீட் அதை வந்து உள்ள வந்து அந்த எக்ஸ்டென்ஷனோட அந்த உள்ள ஸ்டக் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரிம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் பண்றோம். ஸோ லேசரை வச்சு என்ன பண்றோம்னா EV பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரிமிங் பண்றது, கட்டிங் பண்றது, வெல்டிங் பண்றது அதெல்லாம் பண்றோம். ஓகே சார், சூப்பராகவே உங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம உங்க ப்ராடக்ட்ஸ் பார்த்துக்கலாமா? கண்டிப்பா. வந்து இந்த வெல்டிங் மிஷின் அது சொன்ன மாதிரி நான் டெர்மினல் வெல்ட் பண்றது. இது டெர்மினல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 2 மெட்டல் வரும். SS இல்லாட்டி காப்பர், பிராஸ், அலுமினியம், நிக்கல் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் வரும். ஸோ இப்போ 2 மெட்டீரியல் வந்து எப்படி வெல்ட் பண்றது அப்படிங்கிறதா இந்த மிஷினை. உதாரணத்துக்கு நம்ம இது வந்து டெர்மினல் வச்சுக்கலாம். இது வந்து பேட்டரியோட செல். இது வந்து டெமோ, சும்மா ஒரு இது ஆக்சுவலா செல் கிடையாது, காமிக்கிறது தான். இந்த 2 வந்து வெல்டு பண்ணணும், கரெக்டுங்களா? இந்த 2 வெல்டு பண்றதுக்கான மிஷின் இது. இதுல வந்து வச்சிருக்கோம், 2 பிளேட் வச்சிருக்கோம். இந்த மாதிரி வெல்டு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது. ஒரு எழுத்து மாட்டை வந்து பிக்சர்மாங்க.
industry with their sustainable using supersonic machines, automobile companies can maintain performance market, growth, and facility efficiency improvement and learning like the ஸோ வீடு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியா இருந்தது ரெடி பண்ணி Oh guys, it's literally so cool. So பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்டரி செல், not a actual battery cell, but இந்த பேட்டரி செல்லும் தனியான இந்த ஸ்டீலுமே, so it was literally welded together. It was really needed for now 4.0 EV industry. Super great. Yes, it can reduce the whole இது தவிர வந்து மார்க்கெட்டிங் வச்சிருக்கோம். இப்போ ஒரு பேட்டரி பண்றீங்க, பேட்டரி பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஆல்போன் மாதிரி கேரக்டர் பண்ணணும், யாரு மார்க் பண்ணாங்க, இந்த ட்ரேசபிலிட்டி, நிறைய அந்த பேட்டரியில ப்ராப்ளம் வந்துச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த பேட்டரியில ஏன் ப்ராப்ளம் வந்துச்சு, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீரியல் நம்பர் மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி வந்து மார்க் பண்றதுக்கு இந்த மாதிரி மார்க்கிங் மிஷின்ஸ் ஆல்சோ. இதை வந்து நீங்க ஆல்போன் மாதிரி பண்ணலாம், QR கோட் பண்ணலாம், மார்க் பண்ணலாம், பிக்சர்ஸ்ல பண்ணலாம், லோகோ போடலாம். So you can have a marking on any component what you make. Okay. Metal and non-metal. So guys, நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த லோகோஸ் எல்லாமே அது மார்க் ஆயிட்டு இருக்கு. இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன லோகோ நம்ம QR கோட்ஸ் கூட இது சொல்றது இதுல பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இங்க டெமோக்கு இதெல்லாம் இருக்கு பாருங்க. So sir, your welding and laser products are really too good. And final question, then நீங்க people suggest பண்ணுவீங்க how it's important to our EV industry? See, one is whatever product we do, without that you cannot make the battery. Yeah, really. Illana you have to import it as a whole battery from China or from somewhere else. So make in India அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே பண்ணணும்னா ஒன்று வந்து ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்கணும், ரெண்டாவது வந்து டெக்னாலஜி வந்து இருக்கணும், அந்த ரா மெட்டீரியல் வந்து கன்வெர்ட் பண்ற டெக்னாலஜி அது இந்தியாவில் இருந்தால் அது நல்லது. இல்லைன்னா இதே வந்து மிஷின்ஸ் வந்து நீங்க வெளியே இருந்து கொண்டு வரீங்கன்னா வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ இட் நாட் பி வயபிள் ஃபார் யூ. ஸோ அதனால அஸ் அ கம்பெனி என்னை பொறுத்த வரைக்கும் யூ வாண்ட் டு கிவ் அ வெரி வயபிள் சொல்யூஷன் and the technology where everyone can come and take it and go, and approach the technology, user friendliness. So அதனால வந்து இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் மேக் இன் இந்தியா பண்ணணும்னா கண்டிப்பா So no, so nice to see you, sir. Thank you so much. Yeah, thank you so much. So guys, நம்ம SLT group products அப்படின்னு பாத்தீங்கன்னா so building and laser products எல்லாம் பார்த்தோம். இது நம்மளோட EV சிட்டிக்கு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய யூஸ்னா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம EV சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அழுத்துங்க. And then this is your keeping signing off. Thank you.